வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னர்ல ஜவ்வரிசியை வச்சு ரெண்டு விதமான கஞ்சி பண்ண போறோம். ஒன்னு மோர் கஞ்சி, இன்னொன்னு நாட்டு சக்கரை சேர்த்து ஸ்வீட் கஞ்சி. ரெண்டு கஞ்சியுமே டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். இந்த சம்மர்ல இந்த மாதிரி ஜவ்வரிசியில கஞ்சி பண்ணி சாப்பிட்டோம்னா உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி கொடுக்கும், உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்ப இந்த ரெண்டையும் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஜவ்வரிசி கஞ்சி பண்றதுக்கு இந்த டம்ளர்ல 1 டம்ளர் மாவு ஜவ்வரிசி எடுத்திருக்கேன். இதை இந்த பாத்திரத்துல சேர்த்துட்டு நல்லா 2 தடவை வாஷ் பண்ணி எடுத்துட்டு வந்துடலாம். ஜவ்வரிசியில் உள்ள மாவெல்லாம் போற மாதிரி நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி கழுவிக்கங்க. வாஷ் பண்ணியாச்சு. நம்ம ஜவ்வரிசி எடுத்த டம்ளர்ல 1.5 டம்ளர் அளவுக்கு வெதுவெதுப்பான தண்ணியை சேர்த்துட்டு ஊற வச்சுக்கலாம். மூடி வச்சிருங்க. இந்த ஜவ்வரிசி 1/2 மணி நேரம் ஊறட்டும். இப்ப 1/2 மணி நேரம் ஆச்சு. ஜவ்வரிசி எல்லாம் ஓரளவு ஊறி இருக்கு. இந்த மாதிரி பிரஸ் பண்ணி பார்த்தா தெரியும். இப்ப இந்த ஜவ்வரிசிய வேக வச்சிடலாம். ஜவ்வரிசிய இந்த குக்கர்ல வேக வைக்க போறோம். அதுக்கு இந்த குக்கர்ல நம்ம ஜவ்வரிசி எடுத்த டம்ளர்லயே 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்க்கிறேன். நீங்க ஜவ்வரிசி ஃபர்ஸ்ட் எதுல அளக்குறீங்களோ மற்ற எல்லாத்தையும் அதே டம்ளர்லயே அளந்துக்கங்க. இந்த தண்ணி நல்லா கொதிச்சு வரட்டும். இந்த மாதிரி தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா ஜவ்வரிசியை நம்ம ஊற வச்ச தண்ணியோடயே சேர்த்துருங்க. மூடி போட்டாச்சு. ஸ்டீம் வந்ததுக்கு அப்புறமா வெயிட் போட்டு மீடியம் ஃப்ளேம்ல ஒரு 8 நிமிஷம் வேகட்டும். 8 நிமிஷம் ஆச்சு. ஜவ்வரிசி எல்லாம் நல்லா வெந்துருச்சு பாருங்க. இப்ப இத வேற ஒரு கிண்ணத்துக்கு மாத்தி ஆற விட்டுறலாம். இந்த வேக வச்ச ஜவ்வரிசியை நம்ம 2 விதமா கஞ்சி பண்ண போறோம். ஒன்னு ஸ்வீட் கஞ்சி, இன்னொன்னு உப்பு கஞ்சி. இது ரெண்டையும் சரிபாதியா 2 பாத்திரத்துக்கு மாத்தி வச்சுக்கலாம். 2 பாத்திரத்தில் உள்ள ஜவ்வரிசியையும் நல்லா ஆற விட்டுறலாம். ஜவ்வரிசி ஸ்வீட் கஞ்சி பண்றதுக்கு இந்த பாத்திரத்துல 2 டேபிள் ஸ்பூன் நாட்டு சக்கரை சேர்க்கிறேன். இது கஞ்சிங்கிறதுனால இந்த அளவு நாட்டு சக்கரை போதும். இந்த பாத்திரத்துல மோர் கஞ்சி பண்றதுக்கு 1/4 டீஸ்பூன் டேபிள் சால்ட் சேர்க்கிறேன். சால்ட் உங்களுடைய தேவைக்கு தகுந்தபடி சேர்த்துக்கங்க. ஸ்வீட் கஞ்சிக்கு பால் சேர்க்கணும். நான் காய்ச்சி ஆற வச்ச பால் ஜவ்வரிசி எடுத்த டம்ளர்லயே 1.5 டம்ளர் அளவுக்கு சேர்க்கிறேன். நீங்க பால் சூடா சேர்க்கறதுனாலும் சேர்த்துக்கங்க. மோர் கஞ்சிக்கு மோர் சேர்க்க போறோம். கரெக்டான புளிப்புள்ள மோர் ஜவ்வரிசி எடுத்த டம்ளர்ல 1.5 டம்ளர் அளவுக்கு சேர்க்கிறேன். இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. உடம்புக்கு குளிர்ச்சி தரக்கூடிய ஜவ்வரிசி மோர் உப்பு கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த கஞ்சியும் நல்லா சர்க்கரை பால் எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நான் நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன். நீங்கள் விருப்பப்பட்டால் சுகர் கூட சேர்த்துக்கங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. உடம்புக்கு குளிர்ச்சி தரக்கூடிய டேஸ்டான ஜவ்வரிசி ஸ்வீட் கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. 2 கஞ்சியுமே அப்படியே குடிக்கிறதுக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா சில்லுன்னு குடிச்சுக்கலாம். ஜவ்வரிசி மோர் கஞ்சிக்கு கார்னிஷிங்க்கு கொஞ்சமா பொடியா கட் பண்ண சின்ன வெங்காயமும் பொடியா கட் பண்ண பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம். இந்த ஜவ்வரிசி ஸ்வீட் கஞ்சிக்கு கார்னிஷிங்க்கு சாப் பண்ண பாதாம் முந்திரி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸை சொல்லுங்க. தேங்க்யூ.